வீட்டுல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிருந்தா 2 கான்ஸ்டபிள் அனுப்பி அந்த ரவுடிங்களை முட்டிக்கு முட்டி தட்டி போக்சோல தூக்கி உள்ள வச்சு அவனுங்க வெளியே வர முடியாதபடி விக்ரம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதை விட்டுட்டு நம்ம ஹீரோயின் இனியா எதுக்காக இந்த சாகசத்தை எல்லாத்தையும் பண்றாங்கன்னா எனக்கு தெரியல. நம்ம ஹீரோயின் இனியா போன வேகத்துல 2 பேரையும் மாறி மாறி அறைய ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுங்களை அரைஞ்ச வேகத்துல ஒருவேளை அவனுங்க கீழே பிடிச்சி இனியாவை தள்ளியிருந்தாங்கன்னா என்னத்துக்காகும்? ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா வேணாவான்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறது இல்ல. அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை எத்தனை பேரோட வாழ்க்கையை காப்பாற்ற போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே. இந்த விஷயத்தை மட்டும் விக்ரம் கேள்விப்பட்டாருன்னா ரொம்பவே கடுமையா சங்கடப்படுவாரு. இனியாவை கடுமையா திட்டவும் செய்வாரு. ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா நான் பாத்துக்க மாட்டேன்னா நீ எதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு போகணும்? ஒருவேளை அந்த ரவுடிங்க ஏதாவது உன்னை தாக்கி இருந்தாங்கன்னா நீ எப்படி சமாளிச்சிருப்ப? உன்னால 2 பேரும் 3 பேரை சமாளிக்க முடியும், எனக்கு நல்லாவே தெரியும். அது சாதாரணமா இருக்கும்போது நடக்கிற விஷயம். நீ கர்ப்பமா இருக்கும் போது இப்படிப்பட்ட விஷயத்த செய்தியே, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகுறதுன்னு நிச்சயம் திட்டதான் போறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு தான் நிலைமை என்னன்னு புரிய போகுது. அந்த திவ்யாவுக்கு உதவி செய்யறது எல்லாமே சரிதான், ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறையில செஞ்சாதான் திரும்பி அவனுங்க அந்த பொண்ணு கிட்ட வராம இருப்பானுங்க, இல்லைன்னா தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு ஏன் தெரியாம போச்சுன்னு தான் எனக்கு தெரியல. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோ விக்ரம் ஏற்கனவே திட்டம் போட்டுதான் அந்த ஜெயில சரவணவேலுக்கு கால் பண்ணி காசி பழிச்சுட்டான், அவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிச்சோன்னா சிவனாண்டி கொலைக்கு யாரு காரணம்னு தெளிவா தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு பிட்ட போடவும் உண்மையிலேயே சரவணவேல் அதை கேட்டுட்டு பயந்தே போயிட்டாரு. முதல்ல போன் வந்ததும் காசி இறந்துட்டான் அப்படின்னு ரொம்பவும் ஆசைப்பட்டு முந்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சாரு. இல்ல காசி பழிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னதும் தான் அந்த முகம் வேறு விதமா மாற ஆரம்பிச்சது. நாம வசமா சிக்கணும் அப்படின்னு பயந்து நடுங்கவும் ஆரம்பிச்சான். விக்ரம் போனை வச்சதுமே சரவணவேல் யாருக்கெல்லாம் போன் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விக்ரம் கவனிக்க ஆரம்பிச்சாரு. எதிர்பார்த்தது மாதிரி மாயாவோட நம்பருக்கு கால் பண்ணி சரவணவேல் பேச ஆரம்பிச்சான். அந்த காசி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், அப்படியே அவன் கதை முடிஞ்சிடும், நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு பார்த்தா அந்த காசி பொழைச்சிட்டதா விக்ரம் இப்ப போன் பண்ணி நக்கல் பண்றான் அப்படின்ற விஷயத்த மாயா கிட்ட சொன்னதும் சரவணவேல் எப்படி ஷாக் அடிச்ச மாதிரி நின்னாரோ அதே போலதான் மாயாவும் ஷாக் அடிச்ச மாதிரி நின்னுட்டா. காசி பொழைச்சிட்டானா, எப்படி இது நடந்தது அப்படின்னு மாயா மண்டையை போட்டு பிச்சுக்கவே ஆரம்பிச்சிட்டா. எப்படி நம்ம ஹீரோ விக்ரமும் சரி சுபாஷும் சரி கண்ட்ரோல் ரூம்ல தான் இருந்தாங்க. ஜெயிலர் மாயாவோட நம்பருக்கு போன் பண்ணதுமே அந்த நம்பர் என்னன்னு தெரிய வந்திருக்கும். அந்த நம்பர் யாருடையது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சொல்ல போனா 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்ற வரைக்கும் போனை டாப் பண்ணிருக்க முடியும். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் விக்ரமும் நம்ம சுபாஷும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல நம்பர் மட்டும் தான் கிடைச்சதா அப்படின்றது தெரியல. நம்பர் கிடைச்சதுமே இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற சந்தேகம் நம்ம ஹீரோ விக்ரமுக்கு வந்திருக்கணும். இல்ல அவங்க பேசுறத வச்சு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆண் கிடையாது, அவ ஒரு பொண்ணுன்றதையும் நம்ம ஹீரோ விக்ரம் இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. மாயா சீக்கிரம் சிக்கிட்டானா கதையில சுவாரஸ்யமே இருக்காது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.